சூப்பர்ப்பா. கேலண்டர்ல ஐயோ சூப்பர். அம்மா சமையல் மீனாட்சி. ஸோ கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி இப்போ இதுக்கப்புறம் வர வீடியோஸ்லாம் இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் பார்ப்பீங்க. இப்போ வந்து பல் தேய்க்கிற ப்ரஷ்ஷு. உண்மையிலே பல் தேய்க்கிற ப்ரஷ் தானா தெரில, நான் சொல்லிட்டேன். பென்சில் புக்கில் இதில் வந்து அம்மா சமையல் அப்படின்னு எழுதியிருக்காங்க. இப்போ எவ்வளோ ஒரு நுணுக்கமான வேலைப்பாடுகள் பாருங்க. இதுக்கு தான் பிளான் பண்ணி கொடைக்கானல்ல எடுத்தானுங்களா என்னான்னு எனக்கு ஒன்றுமே புரியல. உங்கள் சமையல் மணக்க ருசிக்க அம்மா சமையல் மசாலா ஐட்டம்ஸ், ஊறுகாய் ஐட்டம்ஸ் நம்மக்கிட்ட கிடைக்குது. நீங்கள் கீழே வந்து நம்பர் கொடுக்குறேன், நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. என்னோட பிறந்த நாளுக்கு பசங்க எல்லாரும் சேர்ந்து இந்த கிஃப்ட்டை வந்து எல்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க. நானும் சரி பிரித்து பார்க்கல. ஏன்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் நீங்களும் கேட்டிருந்தீங்க என்னம்மா கிஃப்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி உங்கள் முன்னாடியே இது எல்லாத்தையுமே நான் பிரித்து காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். வாங்க பிரிக்கலாம். என் கூட பார்த்தீங்கன்னா ஜெயந்தி இருக்காப்புல. ஜெயந்தி வந்து நிறைய வீடியோவில் வந்திருக்கிறாப்புல. இப்போ எல்லாரும் 2 பேரை சேர்ந்து தான் நாங்கள் பிரிக்க போகிறோம். இந்த கிஃப்ட்டு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் பார்த்து பையன் வாங்கினாப்புல. அதை பற்றி டீட்டெயில்ஸாக ஜெயந்தி சொல்லும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் அந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா பெரியம்மாக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணுன்றதுக்காக நாங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் தேடிட்டு இருந்தோம். அப்போ பார்த்தீங்கன்னா itsurprise.com சொல்லிட்டு இன்ஸ்டாகிராம் பேஜ்லேருந்து நாங்கள் நிறைய பார்த்துருந்தோம் கிஃப்ட்ஸ் எல்லாம். ஸோ அதுலேருந்து நான் அண்ணா பசங்க எல்லாம் சேர்ந்து நிறைய கிஃப்ட்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ இது இன்னும் பெரியம்மாக்கே தெரியாது நாங்கள் இதுக்குள்ளே என்னென்ன ஆர்டர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் அன்பாக்ஸ் பண்ணி பார்ப்போம். ஏய் சூப்பர்ப்பா. கேலண்டரில் இப்படி எங்களோட பேர் ஃபோட்டோ செம்மையாக இருக்கே. பார்த்தீங்கன்னா அம்மா வந்து அவார்டு வாங்கின ஃபங்க்ஷன் அப்போ எடுத்தது இது. இது வந்து ஹோம் குக்கிங் அவங்களோட சேர்ந்து நான் வந்து கொலாப் பண்ணப்போ எடுத்த ஃபோட்டோ. இது பார்த்தீங்கன்னா அம்மாவோட ஃபேவரட் ஃபோட்டோ. நீங்கள் எல்லாருமே வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. வீட்டுக்குள்ளே வரும்போதே ஆளில் இதுதான் ஃப்ரேம் பெருசாக இருந்திருக்கும். இது வந்து வேர்க்கடலை தோட்டத்தில் வேர்க்கடலை பறிக்கிற மாதிரி எடுத்த ஃபோட்டோ. இந்த ஃபோட்டோ பார்த்திங்கன்னா கொடைக்கானலில் எல்லா பசங்களும் என்னை வச்சு செஞ்ச ஃபோட்டோ இது. இப்படி நில்லுங்கம்மா, அப்படி நில்லுங்கம்மா, இப்படி புடைய வைங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்க இந்த ரோஸ் எல்லாம் போட்டு சைடில் இந்த மாதிரி எடுத்திருக்காங்க. இதெல்லாம் கொடுத்துருக்காங்கப்பா. எங்கேருந்து கொடுத்தாங்கன்னு தெரியல. இந்த ஃபோட்டோ எடுத்து ரமேஷ் வந்து ஃபோட்டோவில் காமிச்சப்பவே எனக்கு சிரிப்பாக வந்தது. இதை டெய்லி வேற காலண்டரில் வச்சுட்டாரு. நீங்கள் இதெல்லாம் இன்ஸ்டாகிராமில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். செமையாக இருக்குது. அவ்வளோதான். இது வந்து நானும் எங்கள் வீட்டுக்காரும் ஒரே வைக்கும் பார்த்தீங்களா. சூப்பராக செம்மையாக இருக்குது. இப்படியெல்லாம் கூட பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. இந்த காலண்டரில் உள்ள ஃபோட்டோ எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பெரிய பாக்ஸை வந்து அன்பாக்ஸ் பண்ணுவோம். இதில் தான் வந்து பெரியம்மாவுக்கு வந்து நிறைய சர்ப்ரைஸான கிஃப்ட்ஸ் எல்லாம் இதில் தான் இருக்குது. ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து நம்மளுக்கு டேமேஜ் ஆகாத அளவுக்கு எல்லா சைடுமே 4 பக்கமே வந்து இந்த மாதிரி வந்து ஸ்பான்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க. நல்லா பண்ணியிருக்காங்க. பேக்கிங் வந்து சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. எதுவும் உடஞ்சிரும் அப்படிங்கிறதுக்காக. இதில் ஒன்று அப்பா நிறைய இருக்கே. அப்பா இத்தனை இருக்குது. என்ன தான் கொடுத்தீங்க அப்படி ஆர்டரு? அதுதான் சர்ப்ரைஸ். மேலே ஒரு அழகான கவரு, அதுக்குள்ளே ஒரு பாக்ஸு. ஒன்னொன்னையும் ஒரு பாஞ்சு இல்லாமல் உள்ள பபிள் ட்ராப் வேறு வச்சுருக்காங்க. எதுவுமே உள்ள டேமேஜ் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம், இதில் என்னம்மா எழுதியிருக்கு? ஐயோ சூப்பர். அம்மா சமையல் மீனாட்சி. ஸோ கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி இப்போ இதுக்கப்புறம் வர வீடியோஸ்லாம் இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் பார்ப்பீங்க கண்டிப்பாக. செம்மையாக இருக்குது. இதில் யார் யாரோட ஃபோட்டோ இருக்குது? இது வந்து ராமு, சுனிதா, நான், சூரி. இது எங்கே போனப்போ எடுத்தது ஞாபகம் வரல எனக்கு. இது வந்து நம்ம வந்து அவார்டு வாங்கிறது. இந்த ஃபோட்டோவை எங்கே பார்த்தாலும் போட்டு என்னை வந்து எனக்கு சிரிப்பு தான் வருது இந்த ஃபோட்டோ பார்த்தா. ஏன்னா அவ்வளோ கோலம் பண்ணானுங்க என்ன இந்த ஃபோட்டோ எடுக்கும் போது.
அதுக்கப்புறம் நான் பாப்பா எல்லாரும் இருக்கோம். இங்கே வந்து ஹோம் குக்கிங் அவங்களும் நானும் இருக்கோம். இது வந்து ஒரு லஞ்ச் மெனு, அதாவது தீபாவளி லஞ்ச் மெனுன்னு நினைக்கிறேன். அந்த ஃபோட்டோ இது செம்மையாக இருக்குது. அழகாக இங்கே மாட்டிடலான்னு நினைக்கிறேன். சூப்பர் சூப்பர். ஸோ நீங்கள் கேக்குமே பார்த்துருக்கீங்க, எல்லாமே அம்மாவோட தீம்ல இருந்து தான் நாங்கள் எடுத்திருந்தோம். ஸோ அதே பேஸ் பண்ணுறது. ஆஹா சூப்பர் சூப்பர். சாவி கொத்து. ஸோ அம்மாவோட ஸ்கூட்டிலேருந்து இந்த கீ செயினை பார்க்கலாம். அதுக்கப்புறம் செமையாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. இருங்க எல்லா ஃபோட்டோவையும் பார்க்கலாம். நீ அதை பிரிச்சிரு உள்ள. ஆஹா இதுவும் சாவி குத்தான். இதுலயே என்னோட போட்டோ. ஏய் என்னங்கப்பா இது, இந்த போட்டோவையே எதுக்கு எல்லாத்துக்கும் கொடுத்துருக்கீங்க? நீங்கள் அதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஃபோட்டோ ஷூட்காக அக்செப்ட் பண்ணது. அதனால தான் அந்த ஃபோட்டோஸே நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்தோம். இதுக்கப்புறம் நிறைய ஃபோட்டோ ஷூட்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் பர்த்டேக்கு வந்து நிறைய கிஃப்ட்ஸ் வந்து நாங்கள் கவலைப்படாமல் ஃபோட்டோஸ் நிறைய தேவை எடுக்கிறோம். இந்த பாக்ஸ்லாம் வந்து ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். சூப்பராக வந்து பேக் பண்ணி அதுக்கப்புறம் அதுக்குள்ளே போட்டு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து யூஸ் பண்ண வேண்டாம், ஞாபகார்த்தமாக உங்களுக்கு அப்படின்னா இந்த பாக்ஸ்லேயே போட்டு மறுபடியும் பேக் பண்ணலாம். ஆமாம், அது இல்லாமல் நீங்கள் வந்து யாருக்காவது கிஃப்ட் பண்ணுறதுனா நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். ஏன்னா பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குல்ல. கண்டிப்பாக பிரிக்கிறதுக்கே வந்து உள்ள என்ன இருக்குது அப்படின்னு யோசிச்சுட்டே இருப்பாங்க. சத்தியமாக சொல்கிறேன், என் பசங்க இந்த ஃபோட்டோவை போட்டு என்னை கலாய்க்கிறானுங்கன்னு நினைக்கிறேன். அப்படி தானே? விட மாட்டோம். இதுக்கப்புறம் தான் வந்து அம்மா நிறைய போட்டோ ஷூட் நிறைய நெக்ஸ்ட் பர்த்டேக்கு நிறைய கொலாஜ் பண்ணி கொடுக்கலாம். லைட் போட்டு பார்க்கலாமா? சோ இது வந்து லாஸ்ட் கிடையாது, ப்ளக் பண்ணி லைட் சரி போட்டு காமிக்கிறேன். எனக்கு உண்மையிலேயே ரொம்ப ஒரு என்ன சொல்றதுன்னு தெரியல. இது எவ்வளவு நாளா ரெடி பண்ணீங்க? அதெல்லாம் சொல்லக்கூடாது. சொன்னா அதுக்கு அப்புறம் என்ன சர்ப்ரைஸ். இது சூடா வந்து தண்ணி இப்போ டீ காஃபி ஊற்றினா என் ஃபோட்டோ வரும்னு நினைக்கிறேன். இது எதில்? செம்பருத்தி சீரியல்ல. சீரியல் செம்பருத்தி சீரியல்ல. இதில் இருங்க ஊற்றி காமிக்கிறேன் என்ன ஃபோட்டோ வருதுன்னு சொல்லிட்டு. இதில் சுடுதண்ணி ஊற்றுறேன் நான். காஃபிக்கு பதில் சுடு தண்ணி ஊற்றுறேன். என்ன வருதுன்னு பார்ப்போம். சூப்பராக வந்துருச்சு. இதுலேயும் சூப்பராக ஹாப்பி பர்த்டே மீனாட்சி அம்மான்னு போட்டு என்னோட ஃபோட்டோ. இங்கே பாருங்க. ஐயோ பசங்களே பசங்களே. என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. உங்களுக்கு வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு கிஃப்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் வந்து அவங்க ஓப்பன் பண்ணும்போது ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட ஓப்பன் பண்ணுவாங்க. இது என்னது ஜெயந்தி? உள்ள வந்து பார்த்தீங்கன்னா இதில் அம்மா சமையல் சொல்லிட்டு எழுதியிருக்கு. அந்த பென்சில் வந்து ஆட் பண்ணுவாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி எழுதியிருக்கு. பென்சில் புக்கில் இதில் வந்து அம்மா சமையல் அப்படின்னு எழுதியிருக்காங்க. இப்போ எவ்வளோ ஒரு நுணுக்கமான வேலைப்பாடுகள் பாருங்க. இந்த பசங்க வந்து இந்த ஃபோட்டோ விடவே மாட்டேன். இதுக்கு தான் பிளான் பண்ணி கொடைக்கானலில் எடுத்தானுங்களா என்னான்னு எனக்கு ஒன்றுமே புரியல. ஐயோ அங்கே தலையெல்லாம் விரிச்சு போட்டு எனக்கு அங்கே மேக்கப் போட்டு விட்டது இந்த அம்மா தான். நெக்ஸ்ட் யார் இது தெரியலையே. ஆனால் ஒவ்வொரு கிஃப்ட்டும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிரமாதமாக இருக்குது. எப்படி இப்படி இந்த குட்டி பாட்டிலெல்லாம் எப்படி என்னோடய ஃபோட்டோ போட்டாங்க அப்படின்னு தெரியல. இதுவே வந்து நம்ம வெளியில் எதனா கிஃப்ட் ஷாப்பில் வாங்கினோம் அப்படின்னா இந்த கிஃப்ட்டுக்கு இவ்வளோ பெரிய பாக்ஸ் வந்து அவங்க ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. அதை இவ்வளோ சேஃப்டி மெஷர்ஸ்லாம் போட்டு அதை வந்து உடையாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக போட்டு அனுப்பிடுவாங்க. இந்த ஃபோட்டோ நான் காட்ட மாட்டேன் யாருக்கும். வேணாம் 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 வேணாம், இது பார்க்காதீங்க யாரும். வேணாம் இது வேணாம்.
நெக்ஸ்ட் கிஃப்ட். ஏய் சூப்பராக இருக்குது. ஐயோ சூப்பர். இதுவும் வந்து பல் தேய்க்கிற ப்ரஷ்ஷு. உண்மையிலே பல் தேய்க்கிற ப்ரஷ் தானா தெரில, நான் சொல்லிட்டேன். இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறது அப்படின்னா அது வந்து பார்க்கறதுக்கு செம்மையாக இருக்கும். ஓ அழகாக இருக்குது பாருங்கள். பாருங்கள் இதில் வந்து ரமேஷ் மீனாட்சி அப்படின்னு பேர் எழுதியிருக்கு. ஸோ நீங்கள் வேணா கப்புள்ஸாக கூட போட்டு. ஆமாம், இந்த மாதிரி கிஃப்டெல்லாம் வந்து ரொம்ப உண்மையிலே நம்ம எதிர்பார்க்காத ஒரு கிஃப்ட்டு தான். ஆச்சரியமாக இருக்குது, இவ்வளோலாம் வேலைப்பாடுகள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட் டைம் தான் இதெல்லாமே பார்க்குறேன். ஸோ நெக்ஸ்ட் கிஃப்ட் பார்த்தீங்கன்னா வீட்டில் ஒரு வீடு கட்டிட்டு அதில் வந்து அங்கங்கங்க என் ஃபோட்டோவை மாட்டி வச்சிடலான்னு நினைக்கிறேன். இது வந்து நம்ம மொட்டை மாடியில் எடுத்த ஃபோட்டோ. இந்த கிஃப்டையும் நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். இவ பார்க்க நான் திருவுன சைடு தான் கரெக்டு. அழகான ஒரு கணபதி. நம்ம எந்த ஒரு செயல் செய்யறதா இருந்தாலும் ஃபஸ்ட்டு வந்து கணபதியை வணங்கிட்டு பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. இது ரொம்ப பிரமாதமாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி கிஃப்ட்டு வந்து அதுவும் கணபதி வந்து கிஃப்டாக கொடுக்கறது ரொம்ப ரொம்ப விசேஷம். கொடுக்குறவங்களும் நல்லா இருப்பாங்க, அதை வாங்கிக்கிறவங்களும் நல்லா இருப்பாங்க. நிறைய பேர் யோசிப்பாங்க சாமி படம் வந்து கிஃப்ட்டு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இவர் வாங்குறவங்களுக்கும் நல்லது பண்ணுவார், கொடுக்குறவங்களுக்கும் நல்லது பண்ணுவார். கண்டிப்பாக இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப இந்த வாட்டி எல்லா கிஃப்ட்டையும் பார்த்தோம்னா ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு. சின்ன சின்ன பாட்டிலில் அந்த ஃபோட்டோ போட்டது இதெல்லாமே ஒரு ஆச்சரியமான ஒரு கிஃப்ட்டு தான். ஆனால் இதோட வேலைப்பாடுகள்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ பிரமாதமாக இருக்குது. நம்ம கிஃப்ட் மட்டும் தான் கொடுக்கணும் அப்படின்னு இல்லை, இந்த மாதிரி வந்து ஃபோட்டோ அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. இதை வந்து நம்ம ஹாலில் கூட மாட்டிக்கலாம். வரவேற்பு அறையில் ஹால்லலாம் வந்து இந்த ஃபோட்டோ மாட்டினோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நீங்கள் ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா ஆமாம் அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது எல்லாமே வந்து நமக்கு சுனிதா வந்து கிஃப்ட் பண்ணது. ரொம்ப அழகாக இருக்குது. எனக்கு இந்த மாதிரி விஷயங்கள் இதெல்லாம் வாங்கி வைக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், தெரியும் சுனிதாக்கு. அதனால் இந்த மாதிரி வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்குறாப்புல. அதாவது குபேர பேக் ஒன்று மேலே தோளில் போட்டு காமிச்சேன் இல்லைங்களா, அதுலேருந்து கிடைச்சது. லேடிஸ்க்கு சும்மாவே எல்லாமே பிடிக்கும். ஹாய் சுனிதா, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அம்மாவுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன் பாருங்கள். இது வந்து ஜெயந்தியும் வரலட்சுமியும் சேர்ந்து எடுத்து கொடுத்தாங்க. இந்த 2 சாரியும் ரமேஷ் எடுத்து கொடுத்தாப்புல. இது வந்து ரமேஷோட ஃப்ரெண்டு ரேணுகா எடுத்து கொடுத்தாப்புல, காலேஜ் ஃப்ரெண்டு. அந்த அம்மா வந்து எதுனாலும் டக்குன்னு வந்துடுவாங்க வீட்டுக்கு, எல்லாம் பண்ணுவாங்க. அவங்க எடுத்து கொடுத்தது. என்னோட 56வது பிறந்த நாளுக்கு இந்த பசங்க எல்லாம் சேர்ந்து இவ்வளோ கிஃப்ட் பண்ணியிருக்கிறாங்க. இதெல்லாம் எத்தனை நாள் செலக்ட் பண்ணாங்க, எப்படி அமிச்சாங்க எதுவுமே எனக்கு தெரியாது. ரொம்ப சூப்பரான இது எல்லாமே ரெடி பண்ணது பார்த்திங்கன்னா ஜெயந்தி, அப்புறம் ரமேஷ், வரலட்சுமி, அதுக்கப்புறம் தீபிகா, ஹரி, லாவண்யா, இவங்க எல்லாரோட வேலையும் இதில் ஜெகன் எல்லாருமே நம்ம பசங்க எல்லாம் சேர்ந்து இது எல்லாமே பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. ஒவ்வொன்றுத்தையும் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இந்த மாதிரி திருட்டு வேலையெல்லாம் நீ தான் பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்குறோன்னா நம்ம வந்து கொஞ்சம் நல்லா இது பண்ணாதான் வந்து இந்த இதுல பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி சொல்றது, நார்மல் கடையில் போனீங்கன்னா இந்த அளவுக்குலாம் கிடைக்காது. ஸோ சர்ப்ரைஸாக கொடுக்கணும், உங்கள் லவ்ட் ஒன்க்கு ஒன்று கொடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி வந்து போய் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா அவங்க ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பாக சர்ப்ரைஸ் ஆவாங்க. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.